வணக்கம் மக்களே. இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்ம அற்புதமான விஷயம். விஷயத்துக்கு போகலாமா? கொண்டை கடலை ஒரு சாதாரண சுண்டல் கிடையாதுங்க. அது ஒரு ஐ புரோட்டீன், ஐ ஃபைபர், லோ காஸ்ட் சூப்பர் ஃபுட்டுங்க. இந்த ஒரு வீடியோவில் கொண்டை கடலை எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய அற்புதங்களை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாங்க. கொண்டை கடலை அப்படின்றது ஒரு சுண்டல். நார்மலாக நம்ம எப்போனாலும் எடுத்துக்கலாம் கிடையாது. தினமும் எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு கப் ஆஃப் கொண்டை கடலை சுண்டல் அவ்வளோ ஆரோக்கியங்களை ஏற்படுத்தும். அதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தசை வளர்ச்சி மற்றும் புரத சத்துக்கு தேவையான அற்புதங்கள் இந்த ஒரு கொண்டை கடலையில் இருக்குது. கொண்டை கடலை உயர்தர தாவர புரதம் கொண்ட உணவுங்க. 100 கிராம் கொண்டை கடலையில் சுமார் 19 கிராம் புரதம் உள்ளது. முட்டை, இறைச்சி சாப்பிடாதவர்களுக்கு இது சிறந்த புரோட்டீன் சோர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முட்டை இந்த மாதிரி சிக்கன்லாம் புரோட்டீன் அதிகமாக இருக்குது நமக்கு தெரியும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். தசைகள் வளர புரதம் கட்டாயமாக தேவை. ஜிம் செல்லும் நபர்களுக்கு இது டெய்லி டயட்டில் இருக்கவே வேண்டும். ஒர்க் அவுட்க்கு பிறகு மசில்ஸை ரிப்பேர் செய்யது உதவுது. சோர்வு குறைக்கும், உடல் பலம் அதிகரிக்கும். மெல்லிய உடல் கொண்டவர்களுக்கு வெயிட் கெயின் ஹெல்த்தியாக கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு இது நல்லது. வயதானவர்களுடைய தசை குறைதலை தடுக்க உதவும். தசை வளர்ச்சின்னு சொன்னல, கண்டிப்பாக வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புரோட்டீன் பிரச்சனை, புரோட்டீன் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முடி உதிர்வு கூட அதிகரிக்கும். இந்த மாதிரியான நேரங்களில் நம்மளுடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்த கண்டிப்பாக நீங்கள் இந்த கொண்டைக்கடலையை எடுத்துக்கணும். அடுத்த விஷயம், கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா அதிக நார் சத்து நிறைந்த ஒரு உணவு. ஃபைபர் அதிகமாக இருப்பதனால பசி சீக்கிரமாக அடங்கும். நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்ச்சி தரும். அதனால் ஜங்க் ஃபுட் ஆசை குறையும். வெயிட் லாஸ் செய்யும் நபர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது லோ கேலோரி, அதிகமான குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஒரு அதிகமான புரத சக்தி இதில் காணப்படுது, ஊட்டச்சத்து காணப்படுதுங்க. பிளட் சுகர் திடீர்னு உயராது. அதனால டயபெட்டிஸ் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டயட் பிளான்ல இதை சேர்த்தா கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுண்டல் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைப்பாங்க. எந்த மாதிரியான உணவுகள், அதாவது ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொண்டை கடலையை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. ரொம்பவே நல்லது. உடல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு தவறுமே இல்லை. இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது சர்க்கரை ஆசையை குறைக்கும். ஓவராக ஈட் பண்ணுறதை நம்மளால் தவிர்க்க முடியும். குறைந்த அளவு நம்ம சாதம் போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், ரத்த சர்க்கரை கட்டுப்பாடுங்க. கொண்டை கடலை பார்த்தீங்கன்னா லோ கிளைசமிக் இன்ஸ்டண்ட்டை கொண்டு இருக்குது. அதாவது சாப்பிட்ட உடனே சுகருடைய ஸ்பைக் ஆகாது. ஒரு சில உணவுகள் சாப்பிட்ட உடனே சுகர் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை இதில் இல்லை. முக்கியமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல தேர்வு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க உதவுது. ஃபைபர் அதிகமாக இருப்பதனால குளுக்கோஸோடைய அப்சார்ப்ஷன் மெதுவாகும். ஃபாஸ்டிங் சுகர் லெவலை கட்டுப்படுத்தும். ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரத்த அழுத்தம், சுகருடைய லெவலை நமக்கு சர்க்கரையோடைய அளவை ரத்தத்துலேருந்து குறைக்க ஒரு அற்புதமான உணவு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபருடைய காம்போ ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கொண்டை கடலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த ரெட் ரைஸ், இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு டயட்டில் சேர்த்துக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிஸ்கெட் மாற்றி இதை சாப்பிடலாம். பிளட் சுகர் இன்ஃப்ளமெண்டேஷனை குறைக்கும், எனர்ஜி லெவலில் அதிகரிக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்நாக்ஸுங்க. முக்கியமாக கொண்டை கடலை கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுங்க. இது எல்டிஎல் உடைய லெவலை குறைச்சிடும், குட் கொலஸ்ட்ராலை மேம்படுத்தும். ஃபைபர் கொலஸ்ட்ராலோடைய பார்த்திங்கன்னா பைண்ட் செய்து வெளியேற்றும், ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு குறையும். மெக்னீஷியம் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் செய்ய உதவுது. அது மட்டும் கிடையாது, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்களுக்கு இது நல்லது. சால்ட் அதிகமாக சேர்க்காமல் சாப்பிட வேணும். அதிகமாக சால்ட் சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும், வேக வைத்து சாப்பிடணும். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரியான கொட்டை வகைகளை வேக வைத்து சாப்பிட்டாதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஒரு விஷயம், ஒரு ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரோட்டீன் நிறைந்த விஷயம் ஆட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா நிறையவே இருக்குது.
ஸோ செரிமான ஆரோக்கியம், ஃபைபர் கட்டுக்கு அவசியம். கொலஸ்ட்ராலை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும் சொன்னல. ஸோ இந்த ஒரு கொண்டைக்கடலை வந்து ஒரு சாலியபிள் இன்சாலியபிள் ஃபைபர் இரண்டும் வந்து கொண்டு இருக்கு. கான்ஸ்டிபேஷனை குறைக்கும், பவுல் மூமெண்ட்டை வந்து ரெகுலராக்கும். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலில் நல்ல பாக்டீரியாக்களை வளர வந்து உதவுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வாயு பிரச்சனை ஆரம்பத்தில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொட்டை வகைகளை வந்து திடீர்னு எடுத்துக்கும் போது வாயு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அது வந்து அதனால் ஊற வைத்து நன்றாக வேக வைத்து சாப்பிட வேண்டும். ஸோ நம்ம வந்து முளைக்கட்டிய தானியமாக கூட எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யாருக்கெல்லாம் அசிடிட்டி பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னா ஸ்டமக்கோடைய ஃபுல்னஸோடைய ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. நம்ம வயிறு நிறைய சாப்பிடணும், ஆனால் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும். அல்சரோடைய ரிஸ்கெல்லாம் குறைக்கக்கூட இது வந்து பயன்படுது. ஸோ கொண்டைக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இரும்பு சத்து கொண்டிருக்கு. இரும்பு சத்து அப்படின்னாலே நம்மளுடைய உடலில் ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கையையும் ஈமோக்ளோபினையும் மேம்படுத்தும். அனிமியா உள்ளவர்களுக்கு உதவும். ஸோ விட்டமின் சி உடன் சேர்த்து சாப்பிட்டா அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, லெமன் ஸ்கியூஸ் செய்து சாப்பிடலாம். ஸோ வந்து எலுமிச்சை பழத்தை பிழிந்து நம்ம வந்து சாப்பிடலாம். பெண்களுக்கு மிகவும் அவசியம். ஏன்னா மாதவிடாய் காலமாக வந்து அந்த ஒரு காரணங்களால் வந்து நம்மளுடைய உடலில் இரும்பு சத்து குறைபாடு அப்படின்றது இருக்கும். ஸோ அயன் லாஸ் அதிகமாக இருக்கும். எனர்ஜி லெவலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்போ குறைச்சிரும். அந்த ஒரு எனர்ஜி லெவலையும் வீக்னஸையும் சோர்வையும் கட்டுப்படுத்தணும், நம்ம வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் இந்த கொண்டைக்கடலையை சேர்த்துக்கணும். முக்கியமாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் மருத்துவர் ஆலோசனையுடன் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் ரொம்ப முக்கியங்க. ஸோ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எலும்பு மற்றும் நரம்பு ஆரோக்கியம். குறிப்பாக எலும்பு மற்றும் நரம்பு ஆரோக்கியம் அப்படின்றது 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொண்டைக்கடலில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுது, நம்மளுடைய போன் டென்சிட்டியை மேம்படுத்தும், ஜாயினுடைய ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும், மசில் கிராம்ஸை குறைக்கும், நர்வ் ஃபங்க்ஷன். ஸோ எல்லாமே வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஸோ வந்து மூட்டு வலி, அதுக்கப்புறம் வந்து நரம்பு பாதிப்புகள், ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வேக வைத்து சாப்பிடக்கூடிய இந்த ஒரு கொண்டைக்கடலை அவ்வளோ அற்புதத்தை ஏற்படுத்தும். ஸோ முக்கியமாக வந்து அளவு அப்படின்றது முக்கியம்ல. ஒரு கைப்பிடி போதும். இரவு ஊற வச்சுருங்க, காலை நன்றாக வேக வச்சு சாப்பிடுங்க. கேஸ் குறைய வந்து குக்கிங் அவசியம். ஸோ அதிகமாக வந்து வேக வைத்து தான் சாப்பிடணும். ஆயில் போட்டோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எனவே மக்களே, ஒரு நாளைக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் இந்த ஒரு கொண்டைக்கடலை எடுத்துக்கிறது எவ்வளோ நன்மைகளை தருது பார்த்தீங்களா? அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு சாப்பிடலாமா, ஏதாவது வந்து உடல் உபாதைகள் இருந்தால் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.